கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல். இன்றைக்கி நாம் பலூனில் ஒரு பூடல் டாக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு 10 இன்ச்சு கேப் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கங்க. பாருங்கள், 10 இன்ச்சு கேப் விட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்ராக்சிமேட் சைஸ் தான் பார்த்துங்க. ஓகேவா, முடிச்சு போட்டுக்கங்க. போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு பவுல் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், பண்ணிவிட்டு இதே சேம் 1.5 இன்ச்சில் ஒரு மடக்கி இங்கே பாருங்கள் முறிக்குங்க. முறுக்கிட்டு இந்த கேப்பில் இந்த பலூனை உள்ளே போவீங்க. அங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு அகலப்படுத்திட்டு ஜஸ்ட்டு அழுத்தி வெளியே வர வைங்க. ஓகேவா, வந்துடுச்சா? இப்போது இங்கே 1 இன்ச்சில் பபுள் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், பண்ணிவிட்டு அகெயின் 1.5 இன்ச்சில் ஒரு பபுள். ஒன்றும் இல்லை, கால் செய்கிறேன். 1.5 இன்ச்சில் பபுள் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சில் ஒரு சின்ன பபுள். அகெயின் 1/2 இன்ச்சில் ஒரு சின்ன பபுள் பண்ணிவிட்டு இதே சேம் சைஸ் 1.5 இன்ச்சுக்கு இன்னொரு பபுள் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போது பூடல் டாகோட தலையும் ஃப்ரண்ட்டில் 2 கால் ரெடி ஆகிடும். இப்போது பாடிக்கு ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதே போல் பேக்கில் ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணீங்களோ அதே போல் பேக்கில் பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சில் பபுள் பண்ணுறேன். ஓகேவா, அகெயின் 1/2 இன்ச்சில் பபுள், அகெயின் 1/2 இன்ச்சில் பபுள். ஓகேவா, அகெயின் இதே சேம் சைஸ் 1.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரு பபுள். இங்கே பாருங்கள். ஓகேவா, இப்போது இது ரெண்டுத்தையும் முறுக்கி விட்டுருங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்கள், வந்துச்சா? இப்போ நான் பட்டர்ஃப்ளை பண்ணுவோம்ல, இதை அழுத்தி பிடிச்சி இங்கேருந்து கொஞ்சம் மட்டும் காற்று இங்கே வர வைப்பால அது போல். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுங்களா, இங்கே பிடிச்சிக்கிறேன், இழுத்து பிடிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஏற வரும். இங்கே பாருங்கள், வருதுங்களா? இங்கே அழுத்துறேன், அங்கே ஏற வருது. இப்போது இந்த இடத்துல இப்படி அழுத்திக்கங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே டைட்டாக பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அப்படியே நிற்கும் யார் அங்கேயே. ஓகேவா, ஸோ நின்றுடுச்சு. பூடல் டாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வரைய போகிறோம். இதை நம்ம கட் பண்ண போகிறோம். பூடல் டாக் அழகாக இருக்கா? தேங்க்யூ.